தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை கொட்டி தீர்க்கும் நிலையில நாளைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் சில மாவட்டங்கள் எழும்பி இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய நிலைமைகள். எங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை அதி கனமழை பதிவாச்சோ அந்த பகுதிகளில் நாளைய தினங்களிலும் மழை தொடர்ந்து நீடிக்க போகுது. எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கும், எங்கெல்லாம் மிக கனமழை, எங்கெல்லாம் அதி கனமழைங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரும் நாட்கள் மழை தீவிரம் மிக அதிகமா இருக்கும். இன்றைக்கும் இரவு நேரங்கள் வரைக்கும் நல்ல மழை வாய்ப்பு தொடர்ந்து தீவிரமா இருக்க போகுது. கடலோர மாவட்டங்கள், அதிலும் குறிப்பா வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தெற்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் கர்நாடகாவினுடைய தெற்கு பகுதிகளிலும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். தாழ்வு பகுதி இப்போ எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா தாழ்வு பகுதி குறித்து நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இனி வரும் நாட்கள்ல மழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஆகவே எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் இன்று இரவு வரைக்கும் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுது. நாளைக்கு அப்போ மழை வராதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு மழை வரும். கனமழையாக இருக்க போகுது. மிக கனமழை மற்றும் அதி கனமழை நாளைய தினங்கள்ல வாய்ப்பு குறைவு. எவ்வளவு மழையாக இருந்தாலும் எல்லாமே இன்றோடு நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பகல் நேரங்கள், மாலை நேரங்கள், இரவு நேரங்கள்னு மழை கொட்டி தீர்த்துரும். அதாவது இரவோடு இரவாகவே நிறைய இடங்கள்ல மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்துல கொட்டி தீர்த்து வெள்ளக்காடாக மாறிய எத்தனையோ ஊர் இருக்கு. ஆகவே தொடர்ந்து தமிழ்நாட்டில் இனி வரும் நாட்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு இரவு வரைக்கும் மழை விடாதுங்க. தயவு செஞ்சு எங்கேயும் வெளியே போயிடாதீங்க. இன்று இரவு வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏற்கனவே 15 முதல் 20 மாவட்டங்கள் வரைக்கும் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக பதிவாகியிருக்கு. தமிழ்நாட்டில் 15 முதல் 20 மாவட்டங்கள் வரைக்கும் மிக கனமழை முதல் அதி கனமழையானது ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாகி இருக்கிறது. ஆகவே அடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ந்து இந்த மாவட்டங்கள்ல மழை தொடர்ந்து அதிகரிக்க போகுது. தமிழகத்தில் அக்டோபரில் பெய்த மழை ஒரு ஆரம்பமாகவே பார்க்கப்படுது. அதனால இது எல்லாமே ஒரு ஆரம்பமான ஒரு மழை பொழிவு. நவம்பர்ல தான் சம்பவமே காத்திருக்குங்க. ஏன்னா இந்த தாழ்வு பகுதி போனதுக்கு அப்புறமா இன்னொரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது புயல் சின்னமாகவே உருவானாலுமே தமிழகத்தில் நேரடியாக கரை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்ற பிறகு அடுத்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடும். அது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் போகும். புயல் சின்னமாக மாறினாலும் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரப்போகுது. அதாவது வடக்கு ஆந்திரா, ஒரிசா போன்ற பகுதிகளை நோக்கி நகரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. எப்படி பார்த்தாலும் நமக்கு மழை மட்டும்தாங்க. காற்றுனால எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது. ஆகவே தமிழகத்தில் அக்டோபரில் பெய்த மழையெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மழை. இதெல்லாம் ஒரு ஆரம்ப மழை பொழிவாக தான் நம்ம பார்க்கிறோம். அதற்கே நிறைய பேர் என்னப்பா 17 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு, ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுதாங்க, இன்னும் நவம்பர்ல இதை விட இன்னும் மோசமான மழை பொழிவுகளும் நிச்சயமாக பதிவாகும். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான சாத்தியமான கூறுகள் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு இரவு முழுவதுமாக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களிலும் தொடர்ந்து பலத்த மழையானது நிச்சயமாக பதிவாக போகிறது. ஆகவே அக்டோபர் இறுதி வரை தமிழகத்தில் புயலுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாசத்துல தமிழ்நாட்டில் ஒரு அதிதீவிர புயலோ அல்லது தீவிர புயலோ கரை கடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால நமக்கு தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் உருவானாலும் மழையை தான் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியும். நம்ம இந்த மாதம் அக்டோபர்ல புயலை விட மழைக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஆகவே நவம்பரில் தான் புயல்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக எதிர்பார்க்கிறோம். அதிலும் குறிப்பா நவம்பர் 2வது 3வது வாரத்துல மிக மிக வலுவான நிகழ்வுகள் தமிழகத்தில் நேரடியாக கரையை கடந்து அதிக மழை பொழிவை நிச்சயமாக கொடுக்க போகிறது. ஆகவே அக்டோபர் இறுதி வரைக்கும் தமிழ்நாட்டில் விட்டு விட்டு பரவலாக நல்ல மழை தீவிரம் எதிர்பாருங்க. காற்று பாதிப்பு நிச்சயமா கிடையாதுங்க. காற்று பாதிப்பு பொறுத்த வரைக்கும் இல்லை, ஆனால் மழை பாதிப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்க போகுது. முதலாவதாக இந்த வட தமிழக உள் மாவட்டத்துல நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த 4 மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதி கனமழையாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா பல மாவட்டங்கள்ல கடுமையான மழை பொழிவு தீவிரமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர பகுதியில மட்டும்தான் மழை பெய்யும் அப்படிங்கிறது இல்லை, உள் மாவட்டத்திலும் அதிக மழை பெய்யும். வேலூர், திருப்பத்தூர்,
ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு, சேலம் மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும். தொடர்ந்து பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்திருக்கு. உள் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டிலும் இன்று இரவிலும் நல்ல ஒரு மழை தீவிரம், அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள், நாளைய தினங்களிலும் கனமழை தொடர்ந்து நீடிக்க போகிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக சூழ்ந்து காணப்படும், உஷாராகிடுங்க. வட தமிழக உள் மாவட்டங்களில் அதி கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்தாலும் ஒரு சில இடங்கள்ல அதி கனமழையானது நிச்சயமாக பதிவாக போகிறது. கடலோர மாவட்டங்களில் தொடர் மழையானது நிச்சயம் உண்டு. நாளை மறுநாள் வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல பரவலாக மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களில் மழை எப்படிங்க? தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இது போன்ற டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை பெய்யும். ஏன்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை நோக்கி நகர்ந்தாச்சு. அதனால நமக்கு கொஞ்சம் மழை தீவிரம் குறையும். டெல்டாவில் மழை தீவிரம் குறைந்து கனமழை வரைக்கும் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். நாளைக்கு பகுதியாக கனமழை பெய்யும். நாளை மறுநாள் முதல் வானிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு சற்று இயல்பு நிலை திரும்புவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் எதிர்பார்க்கிறோம். அக்டோபர் இறுதியில வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து நம்ம காத்திருப்போம். தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும். அதனால் தென் மாவட்ட மக்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு மழை தீவிரம் எல்லாமே குறைஞ்சி போச்சு. அப்படியே நமக்கு மழை வந்தாலும் மிதமானதிலிருந்து கனமழையாக தென் மாவட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம். தற்போதைக்கு அதி கனமழை மற்றும் மிக கனமழை எல்லாம் தெற்கு ஆந்திரா, வட தமிழக உள் மாவட்டத்தில் சில பகுதிகள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மிக கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாளைய தினங்கள்ல, அதாவது குறிப்பா நாளைய தினங்கள்ல இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திராவில் இன்று மாலை, இரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் தெற்கு ஆந்திரா முழுவதுமாக அதி கனமழையானது அந்த பகுதிகளில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் இன்று இரவு நள்ளிரவிலும் ஆங்காங்கே பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக இருக்கும். திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில ஏற்கனவே மிக கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டு வருது. தொடர் மழை வாய்ப்பாக திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். நண்பர்களே, ரொம்ப உஷாராக இருக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரமும் மிக மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம். பல்வேறு இடங்கள்ல நமக்கு குறிப்பா தாழ்வான பகுதிகள், கடலோர மாவட்டங்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அநேக தாழ்வான பகுதிகள் தொடர்ந்து இப்போதே நமக்கு மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நமக்கு நவம்பர் வரவே இல்லை, அதுக்குள்ளேயே நிறைய இடங்கள் பொறுத்த வரைக்கும் தண்ணீர்ல தத்தளிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்றன் பின் ஒன்றாக தமிழகத்தில் கரையை கடந்து அதிக மழை பொழிவை கொடுப்பதற்கான சாதகமான சூழ்நிலையும் இருக்கு. ஆகவே நமக்கு புயல் சின்னங்கள் மற்றும் அதாவது அதிக காற்று பாதிப்பு இல்லைனா கூட நல்ல மழை தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 10 சென்டிமீட்டர் முதல் 15 சென்டிமீட்டர் வரை, அதாவது சராசரியாக பெரும்பாலான மாவட்டங்களில் 12 முதல் 13 சென்டிமீட்டர் வரைக்கும் குறைஞ்சபட்ச மழையாக நிறைய மாவட்டங்களில் பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஆரம்பம் தான். இனி வரும் நாட்கள் படிப்படியாக மழை தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும். நண்பர்களை லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.